சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியலில் ஜனனி கேரக்டரில் நடித்த நடிகை மதுமிதா இன்னைக்கு தன்னோட இன்ஸ்டாகிராம் லைவ்ல ரசிகர்களோட கேள்விக்கு பதில் அளித்து வந்துட்டுருக்காங்க. அப்போது எதிர்நீச்சல் சீரியல் 2வது பாகம் தொடங்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்க அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இயக்குனர் திருச்செல்லும் இயக்கத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட எதிர்நீச்சல் சீரியல் சின்னத்திரையில பெரிய புரட்சியை பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீரியல் தொடங்கி ஒரு சில வாரங்கள்லயே இந்த சீரியல் டிஆர்பியில் முதல் இடத்துல இருந்துச்சு. அதனாலேயே இந்த சீரியலுக்கு நாளுக்கு நாள் மவுசு கூடிட்டே தான் வந்துச்சு. அதே மாதிரி இந்த சீரியலில் நடிக்கிற நடிகர்களும் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாகிட்டாங்க. அந்த வகையில் இந்த சீரியலில் ஹீரோயினா நடிச்சு வந்த நடிகை மதுமிதாவுக்கும் அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சீரியலோட மையப்புள்ளியா ஜனனி கேரக்டர்ல நடிகை மதுமிதா நடிச்சு வந்தாங்க. மதுமிதா இதுக்கு முன்னாடி கன்னட சீரியல் நடிச்சிருந்தாலும் முதலா தமிழ்ல எதிர்நீச்சல் சீரியல் மூலமா தான் அறிமுகமாகி இருந்தாங்க. ஆனாலும் ஆரம்பமே இவங்களுக்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைச்சிருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராம்லையும் தமிழ் ரசிகர்கள் தான் அதிகமானவங்க அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் கன்னட சீரியலில் பிஸியாக நடிச்சிட்டு இருந்த மதுமிதாட்ட எதிர்நீச்சல் சீரியலில் ஆரம்பத்தில் நடிக்கிறதுக்காக கேட்கும்போது அவங்களுக்கு ஆரம்பத்தில் தயக்கமாக தான் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் தன்னோட நண்பர்கள்ட்ட இயக்குனர் திருச்செல்லும் பேரை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் இயக்குனர் திருச்செல்லும் ஏற்கனவே இயக்கிய சீரியல்களை பற்றி எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீரியலில் நடிக்க சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எதிர்நீச்சல் சீரியலில் மதுமிதா கமிட் ஆகியிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த சீரியல் தொடர்ச்சியாக 3 வருஷம் ஒளிபரப்பாகி கடந்த ஜூன் 8ஆம் தேதியோடு திடீர்னு முடிவுக்கு வந்துருச்சு. இது ரசிகர்களை மட்டும் இல்லாமல் இந்த சீரியலோட நடிகர்களையும் பெரிய அளவில் அதிர்ச்சியில் ஆழ்த்திருச்சு. இந்த நிலையில் சீரியல் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு மதுமிதா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ரசிகர்களோட கேள்விக்கு பதில் அளிச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்போது ரசிகர் ஒருத்தவங்க எதிர்நீச்சல் சீரியல் 2வது பாகம் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டும் அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுதே, அது உண்மையா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு மதுமிதா இதுவரைக்கும் அப்படி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ரசிகர் ஒருத்தவங்க நீங்கள் புது சீரியலில் நடிக்க இருந்த அந்த சீரியல் எதிர்நீச்சல் ஷூட்டிங் வீட்டில் எடுக்கப்பட்டால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அது எதிர்பார்க்காத விதத்தில் இருக்கும் அப்படின்னு மதுமிதா பதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ரசிகர் நீங்கள் புது சீரியலில் கமிட் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு மதுமிதா இப்போ வரைக்கும் எந்த சீரியல்லையும் கமிட் ஆகலை, ஆனால் சீக்கிரமே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மதுமிதா சொன்ன அந்த குட் நியூஸ் எதிர்நீச்சல் சீரியலோட சீசன் 2 இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம்.